சனி பகவான் வந்து லக்னத்துல இருந்தாலோ, இல்ல லக்னத்துல பார்க்குற மாரி இருந்தாலோ, அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, சுயநலம் அதிகம் உள்ளவரா இருப்பாரு. ஜாதகர் வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருப்பாரு. அந்த ஜாதகர் வந்து பழமைய விரும்பக்கூடிய நபரா இருப்பாரு. பொறாமை எண்ணங்கள் இருக்கும். கடின உழைப்பாளியா இருப்பாரு. வெகுஜன தொடர்பு உள்ளவரா இருப்பாரு. கொஞ்சம் மந்தமா செயல்படுவாரு. பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஞாபக மறதி இருக்கக்கூடியவரா இருப்பாரு. தன்னுடைய முயற்சியால வெற்றி பெறும் நபராக இருக்கக்கூடியவரா இருப்பாரு. பொது வாழ்க்கையில ஈடுபாடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பழி தீர்ப்பதுல வல்லவரா இருக்கக்கூடியவரா இருப்பாரு. சந்தேக குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். வெளிப்படையாவே எதையும் பேசாத நபரா இருப்பாரு. தாழ்வு மனப்பான்மை அதிகமா இருக்கக்கூடிய நபரா இருப்பாரு. இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா, ஆயுள் அப்படிங்கிறது தீர்க்கமா இருக்கும். இதே சனி பகவானுக்கு சுபர் பார்வையோ, இல்ல சேர்க்கையோ இருந்தது அப்படின்னா, பலன் வந்து வேறுபடும். லக்னத்துல சனி பகவான் இருந்தாரோ, இல்ல லக்னத்துல சனி பகவான் பார்க்க பிறந்த ஜாதகருக்கும், அவரது வாழ்க்கை துணைக்கும் ஜாதி, வயது, அழகு இதுல ஏதாவது ஒரு வித்தியாசம், வேறுபாடு கண்டிப்பா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். உங்க ஜாதகத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா, நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமா இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.